ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஓட்ஸில் பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்தலாம். ஓட்ஸ் 1 கப், ஆனியன் 1, கேரட் 2, கருவேப்பிலை, இட்லி மாவு 1 1/4 கப், உப்பு, அப்புறம் வரமிளகா 4, அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி. ஸோ நம்ம 1 கப் ரோல்டு ஓட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு ஃபைனாக அரைக்க போகிறோம். தண்ணி விடாமல் வெறும் மாவாக ட்ரையாக தான் அரைக்க போகிறோம். ஸோ நான் இதை அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா 4 வரமிளகாவையும் போட்டு இதோடய அரைக்கிறேன். நமக்கு தேவையான ஸ்பைஸ் காரம் இதுலேருந்தே நமக்கு கிடச்சிடும். ஸோ நம்ம அரைச்சி எடுத்துகிட்ட ஓட்ஸ் பவுடரில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கருவேப்பிலை, நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்க கேரட், அப்புறம் வெங்காயம், ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல தேவையான அளவுக்கு உப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப்பு இட்லி மாவையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை கரைக்க போகிறோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டாலும் அது பணியாரத்துக்கு நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சிக்கலாம். மாவு கரைச்சி முடித்தோடனே நம்ம குழிப்பணியார சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் ஒவ்வொரு குழியிலையும் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மாவை எடுத்து பணியாரம் ஊற்றுற மாதிரி, நார்மல் பணியாரம் ஊற்றுற மாதிரி விட்டுட்டு நல்லா 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்த உடனே நம்ம எடுத்துட்டோம்னா அவ்வளோதாங்க, நம்மளோட ஓட்ஸ் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. யூஷுவல் பணியாரத்துக்கு பதிலாக ஒரு தடவை இந்த மாதிரி ஓட்ஸ் பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், 10 நிமிஷம் வேலை தான் ஆகும் ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் டயபெட்டிஸ் பேஷண்ட் இருந்தாங்கன்னா இது மாதிரி வெரைட்டியாக பண்ணி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கும் டயட்டில் இருக்க ஃபீலிங் இல்லாமல் நல்லா சாப்பிடுவாங்க. இது மாதிரி 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துடலாம். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நடுவுலையும் மாவு வேகணும். அதனால் கொஞ்சம் மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக விட்டு போக் பண்ணி பாருங்கள். அதில் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறேன். பாய்.